அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி பரகாத்துஹு. நம்ம எல்லாருமே ஒரே இறைவனை தானே வணங்குறோம். நம்ம எல்லாருக்குமே ஒரே படைத்தவன் ஒருவன் தானே சொல்றோம். அப்படி இருக்கும்போது நமக்குள்ளே ஏன் இந்த பிரிவினை? தௌஹீத் ஜமாத்து, சுன்னத் ஜமாத்து அந்த மாதிரிலாம் ஏன் பிரிஞ்சு இதுவா இருக்கிறோம்? அடுத்து இரண்டாவது கேள்வி பெண்கள் பகுதியிலேருந்து கேட்டிருக்காங்க. அது என்னன்னு சொன்னால், நாம் எல்லாரும் ஒரே இறைவனைத்தான் வணங்குகிறோம். அல்லாஹ் ஒருவனைத்தான் கடவுள் என்று எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இத்தகைய சூழ்நிலையில் நமக்கு மத்தியில் எதற்காக இந்த பிரிவினை? சுன்ன ஜமாத்தனோ, தௌஹீத் ஜமாத்தனோ, அதே மாதிரி வேறு வேறு இயக்கங்கள் இது மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு கேட்குறாங்க. இது ஒரு சமுதாயத்தில் சூழ்நிலையை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு தேவையான கேள்வி தான். பொதுவாக நாம் சொல்லக்கூடிய கருத்தும் அதுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறான், அத்தீஉல்லாஹ், நீங்க அல்லாஹுக்கு கட்டுப்படுங்க, வாத்தீஉ ரசூல், மேலும் ரசூலுக்கு கட்டுப்படுங்க, வலா துபுத்திலு அஅமாலக்கும், வேறு யாருக்கும் கட்டுப்பட்டு உங்கள் அமல்களை அழித்துக் கொள்ளாதீர்கள். இதான் நமக்கு மார்க்கம் சொல்லக்கூடியது. அப்ப அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுங்கன்னு சொல்லும் பொழுது, அல்லாஹ் என்றால் அல்லாஹினுடைய தொடர்பு குர்ஆன், இதுல எல்லாத்துக்கும் டவுட் கிடையாது. ரசூலினுடைய தொடர்பு ஹதீஸ். அப்ப இஸ்லாம்னால என்னதாங்க? குர்ஆன், இன்னொன்று ஹதீஸ். இந்த ரெண்டை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, வேற எதையும் ஃபாலோ பண்ணி அமல்களை அழிச்சுக்காதீங்க அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான். இப்ப நாம என்ன சொல்றோம்னா, தௌஹீது சுன்னத்துன்னு பேசவே வேண்டாம், தௌஹீத் ஜமாத் தான் நடத்துறோம், தௌஹீத் ஜமாத்து கீழே வரணும் என்று நாம் சொல்லவில்லை. யார் வேணா எங்க வேணாலும் இருக்கலாம். நம்ம சொல்ற விஷயம் என்ன? இந்த கொள்கை தான் சரியான கொள்கை. இது நீங்க வந்துங்க மார்க்க விஷயத்துல நமக்கு இது சற்று ஒரு அந்நியமாக தெரியலாம். அவங்க ஒண்ணு சொல்றாங்க, இவங்க ஒண்ணு சொல்றாங்க, எதப்பா எதை தம்பி ஏத்துக்கிறது? ஒரே குழப்பமா இருக்கு, எதுவுமே வேணா போங்க, இல்லாட்டி நான் எல்லாத்துலயும் போயிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சில ஆளுக்க போவதை நம்ம பார்க்கிறோம். ஒண்ணுமே இல்லைங்க. உலக விஷயத்துல 1000 நமக்கு குழப்பம் இருந்தாலும் சரியானதை நம்ம தேர்வு செய்கிறோமா இல்லையா? இது ஒரு எளிமையான கேள்வி. இப்ப பையனை ஸ்கூலுக்கு சேர்க்க போறீங்க, ஆளுக்கால் ஒன்று சொல்றாங்க, அந்த ஸ்கூல் நல்லா இருக்குன்னு மச்சான் சொல்றாரு, இந்த ஸ்கூல் நல்லா இருக்குன்னு தம்பி சொல்றாரு, அந்த ஸ்கூல் நல்லா இருக்குன்னு மாமா சொல்றாரு. இப்படி ஆளுக்கால் ஒன்று சொல்றாங்கன்னு வச்சுங்க, நாம என்ன செய்யறோம்? எது சரியானதோ, எது பையனுக்கு வந்து கரெக்டா சொல்லி தருவாங்களோ கரெக்டா செலக்ட் பண்றோம். கூட ஒரு 10,000 ரூபாய் ஃபீஸ் இருந்தாலும் அதை நம்ம சேர்த்து பார்த்துட்டு இருக்கிறோம். இது ஒரு நீங்க துணி வாங்க போறீங்க, அதுலயும் அப்படிதான். அவ்வளவு தூரம் ஏன் ஒரு காய்கறி வாங்க போறீங்க, அதுலேயும் நல்ல கடையாக பார்த்தானே வாங்குறோம். அதில் நம்முடைய புத்தி கூர்மை தெளிவாக வேலை செய்கிறது. இப்போ மறுமை சார்ந்த விஷயத்திலையும் நாம் எப்படி இருக்குன்னு சொன்னால், நாம் சரியாக சிந்தித்து தேர்வு செய்ய வேண்டும். குழப்பத்தை விட்டுருங்க. மனிதன் வந்துங்க எப்பொழுதுமே குழப்பவாதி தான். அது எல்லா மனுஷனும் அப்படிதான். இவன் ஒன்று சொல்லுவான், அவன் ஒன்று வேற ஒன்று சொல்லுவான். அப்போ குழப்பம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் தெளிவடைய வேண்டும் என்றால், யார் உண்மையானதை சொல்கிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம தௌஹீத் ஜமாத் என்ன சொல்றோம்னா, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தான் மார்க்கம்னு சொல்றோம். இதை நீங்க பாருங்க. சுன்னத் வல் ஜமாத்துன்னு இருக்கு, அவங்க என்ன சொல்றாங்க? குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம்னு சொல்றாங்களா? அப்ப நம்ம வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஆனா அங்கே என்ன பிரச்சனை வருகிறது என்றால், குர்ஆன் ஹதீஸை கடந்து மதுஹப் மார்க்கம். நல்லா நீங்க கவனிக்கணும். மதுஹப் அப்படின்னா நிறைய பேருக்கு பெண்களுக்கு மதுஹப்னா என்னன்னு தெரிய வாய்ப்பு இல்லை. இந்த ஷாஃபி ஹனஃபின்னு பிரிக்கிறாங்க, தெரியுதா? அதாவது ஷாஃபி பள்ளி, ஹனஃபி பள்ளி, ராம்நாடு பக்கம்லாம் அந்த மாதிரி பள்ளிலாம் என்ன செய்யும், நிறைய இருக்கும். ஷாஃபி பள்ளி, ஹனஃபி பள்ளி. அது என்ன ஷாஃபி பள்ளி? ரொம்ப புரியுற மாதிரி சொல்ல போனா, தௌஹீது பள்ளி இல்லாம சுன்னத்துல் ஜமாத் பள்ளிகள்லேயே 2 டைப்ல பாங்கு சொல்லுவாங்க. அசர் பாங்கு 3:45 ஒரு பள்ளியில சொல்லுவாங்க, அது ஷாஃபி பள்ளி. அசர் பாங்கு 4:30 ஒரு பள்ளியில சொல்லுவாங்க, அது என்ன பள்ளி? ஹனஃபி பள்ளி. ஹனஃபினா என்னன்னு சொன்னா லேட்டா எல்லாத்துலயும் பாங்கு சொல்லுவாங்க. ஷாஃபினா கொஞ்சம் முன்னக்கூட்டி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஷாஃபி ஆக்கள் வந்து தக்பீர் கட்டி தொழும் பொழுது தன்னுடைய இந்த இடது புறத்துல கைகளை இப்படி வச்சுப்பாங்க. நெஞ்சின் மீது கை கட்டணும்னு ஹதீஸ் வந்தனால, நெஞ்சு வலினா நம்ம என்ன சொல்றோம்? ஹார்ட் அட்டாக். அப்ப ஹார்ட் இங்க தானே இருக்குது, இப்படி பிடிச்சிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அது தப்புன்னு வச்சுங்களேன். ஆனா இப்படி அவங்க கட்டுறாங்க. ஹனஃபி ஆக்கள் இருக்காங்க, இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா தொழுகையில இப்படி வயிற்று பகுதியின் மீது கைகளை கட்டுறாங்க. இப்படி பார்த்துருப்பீங்க. இப்படி ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு டைப் ஆஃப் இதில் பேட்டர்னில் கட்டிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, தௌஹீது சுன்னத்து இப்படிலாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். பொதுவாக நீங்கள் பாருங்கள், ரசூல்லா விட்டுட்டு போன மார்க்கம் எது? ரசூல்லா விட்டுட்டு போகும்போது குர்ஆன் இருந்துச்சா?
இருந்துச்சு. ஹதீஸ் இருந்துச்சா? இருந்துச்சு. இது ரெண்டை தவிர வேற என்ன இருந்துச்சு? மதுஹப் இருந்துச்சா? இல்ல. அப்ப இல்லைன்னா மார்க்கத்துல இல்ல. மௌலிது ஓதுறாங்க, ஓதாதீங்கன்னு பயான் பண்றோம். ஏன் ஓதாதீங்கன்னு பண்றோம்? இன்னைக்கு ஐவேளை தொழுகை இருக்குல்லங்க, 5 வேளை தொழுகை, இது ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. அப்ப நாமளும் என்ன செய்யணும்? தொழணும். ரமலான்ல நீங்க 30 நாள் நோன்பு வைக்கிறீங்க, உங்க விருப்பப்படி வைக்கிறீங்களா, ரசூல் சொன்னபடி வைக்கிறீங்களா? என்ன காரணம்? ரசூல் சொன்னபடி வைக்கிறோம். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரோம், நம்ம ஆசைக்காக போறோமா? எனக்கு ஹஜ்ஜு செய்யணும் ரொம்ப நாள் ஆசை தம்பி, அதனால நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு போறோமா? மார்க்க கடமைன்னு போறோமா? கடமைன்னு போறோம். குர்பானி கொடுக்குறோம், அதுல நமக்கு 25,000 ரூபாய் செலவாகுதுல. குர்பானி 2 ஆடு நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா 25,000 ரூபாய் செலவானா அதை வச்சு எவ்வளவு செலவு பார்க்கலாம். ஆனாலும் நம்ம செலவழிச்சு ஏழை மக்களுக்கு, இல்லாத மக்களுக்கு, உறவினர்களுக்கு இறைச்சியை கொடுக்குறோம் இல்லையா? இது எது கொடுக்குறோம்? பெருமைக்காக கொடுக்குறோமா, அல்லாஹ் ரசூலுக்காக கொடுக்குறோமா? அல்லாஹ் ரசூலுக்காக. இது எல்லாமே மார்க்கத்துல ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்தது, ஒன்னும் புதுசு கிடையாது. ஆனா நான் கேட்கிறேன், ரசூலுல்லாஹ் காலத்துல இந்த மதுஹப் இருந்ததா? இல்லை. மௌலீது இருந்துச்சா? இல்லை. இந்த மீலாது கொண்டாட்டம் இருக்குல்ல, இது இருந்துச்சா? கிடையாது. இன்னும் சொல்ல போனா இந்த மதுஹப்னு சொல்றாங்க இல்லையா, அதே நான் அடிப்படையா சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த மதுஹபை சார்ந்தவங்களா இருந்தாங்கன்னு கேட்டு பாருங்களேன். எதுலையுமே சாரலன்னு சொல்லுவாங்க. அதாவது நான் முஸ்லீம்னு சொல்றேன், காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் முஸ்லீம், நானும் முஸ்லீம்னு சொல்றேன். நான் ஷாஃபின்னு சொல்லணும்னு இருந்தால் ரசூலுல்லாஹ் யாரா இருந்திருக்கணும்? ஷாஃபியா இருந்திருக்கணும். அப்படி அவங்க ஷாஃபியா இல்ல, ஒரு பேச்சுக்கு ஷாஃபின்னு வச்சுக்கிட்டா இப்போ ஹனஃபி தப்பா போயிடும். ரெண்டுல ஒன்னா தானே இருக்க முடியும் ஒரு மனுஷன். ஏங்க ஒரு மனுஷன் ஒன்று முஸ்லீமா இருக்கணும், இல்லாட்டி காபிரா இருக்கணும். ரெண்டும் கலந்த கலவையா எப்படி இருப்பான்? அது எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க? அப்ப ரசூலுல்லாஹ் மதுஹப் அவங்க காலகட்டத்தில் இல்லை. இல்ல, ரசூலுல்லாஹ் மதுஹப் அடிப்படையில தான் நடக்கணும்னு இருந்தா அவங்க ஏதாவது ஒரு மதுஹப்ல உண்டா இருப்பாங்கல்ல. ரசூலுல்லாஹ் எந்த மதுஹபை சார்ந்தவங்களாவும் இல்ல. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மௌலீது ஓதுறாங்க, நம்ம ஓதக்கூடாதுன்னு சொல்றோம். சில ஆட்கள் ஓதணும்னு சொல்றாங்க. உங்களுக்கு குழப்பமே வேணாங்க. மௌலீது ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சான்னு நீங்க பாருங்க. ரொம்ப எளிமையான கேள்வி. இருந்துச்சுன்னா நம்மளும் சேர்ந்து ஓத தயார். அவங்க 12 நாள் ஓதுறாங்களா, நம்ம 24 நாள் ஓதலாம். இருந்துச்சுன்னா அப்படி ஒன்னே கிடையாது. ரசூலுல்லாஹ்வை நாங்க புகழ்றோம்னு ஓதுறாங்களே, உண்மையிலேயே ரசூலுல்லாஹ்வை புகழ்வதற்கு அதிகம் தகுதியானால் யார் தெரியுமா? நம்ம கிடையாது, நபி தோழர்கள், சஹாபாக்கள். சஹாபாக்கள்லே ரொம்ப தகுதியானால் யாருங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரே ஒரு ஹதீஸ், 100 வேணாம் 1000 வேணாம், ஒரே ஒரு செய்தி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மௌலீது ஓதினார்கள். ஒரு ஹதீஸ் காட்டுங்க, எங்குமே இல்லை. ஓதுறவங்களே இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஓதுறாங்க. உமர் அவங்க கொண்டாடுனாங்கன்னு ஒரு ஹதீஸ் காட்ட சொல்லுங்க, எதுவுமே இல்லை. வேற எங்க கொண்டாடுறீங்க? காலங்காலமா பண்ணிட்டேன் தம்பி, திடீர்னு விட முடியாது. சரி, காலங்காலமா எவ்வளவு காரியம் பண்ணியிருக்கோம். தர்காவுக்கும் தான் காலங்காலமா போனோம். இப்ப இந்த காலத்துல தர்காவுக்கு போக முடியுதா? எத்தனை பேர் தவிர்த்துக்கிட்டோம். வரதட்சணை கல்யாணம் காலங்காலமா அப்படித்தானங்க செஞ்சாங்க. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய அருளால மாறி இருக்கா இல்லையா? இன்னைக்கு நம்ம பாக்குறோம் நிறைய ஊர்கள்ல இந்த சீர் ஏத்துவாங்கல்ல, பொண்ணு வீட்டுல இருந்து வாங்கி கட்டில் பீரோ மெத்த. இது என்ன பண்றாருன்னா, ஒரு ஊர்ல ராத்திரி 12 மணிக்கு கொண்டு வந்து ஏத்துறாங்க. 12 மணிக்கு லாரியை கொண்டு வந்து வீட்டு மாடியில் சத்தம் இல்லாம சீக்கிரம் ஏத்து அப்படிங்கிறாங்க. ஒரு ஆள் பேசிக்கிட்டே சொல்றாரு, சீக்கிரம் ஏத்திருங்க, இந்த நஜாத்துக்காரங்க பார்த்தாங்கன்னு ஏதாவது சொல்லுவாங்க. இன்னைக்கு 2025 இப்படி போயிடுச்சு. நான் சின்ன பிள்ளையில நானே பார்த்துருக்கேன். ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும் தெரியுங்களா? பந்தாவா வாங்குவாங்க, சீர் வாங்குறது அப்படியே பெருமையா பேசுவாங்க. என்ன ஏமாத்தலான்னு பார்க்குறான், அது எப்படி முடியும்? என் சம்மந்தியை விடுவானானா? இரும்பு கட்டில் கொடுத்து ஏமாத்த பார்க்குறான் தம்பி, நான் மரக்கட்டில் வாங்கிட்டேன்ல என் மகனுக்கு அப்படின்னு பேசுவாங்க. குடம் கொடுக்குறான், ஏன் சின்ன சில்வர் குடத்தை கொடுக்குறான், நான் வெங்கல குடம் வாங்கிட்டு வந்துட்டேன்ல அப்படிம்பாங்க. என் பிள்ளைக்கு இப்போ நகை போடாமல் நாத்தனா மோதிரம் போடலை, இப்படி எல்லாம் பேசி வாங்கக்கூடிய கலாச்சாரம் எல்லாம் இருந்துச்சு. இவ்வளோ நாளாக பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு இப்பவும் அதே மாதிரி பண்ண முடியுமா? முடியாது. இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, காலங்காலமாக செய்திருக்கிறோம் என்பதை கடந்து மார்க்கத்தின் அடிப்படையில் செய்திருக்கிறோமா, இதான் நம்ம பார்க்கணும். அப்போ நீங்க ரொம்ப குழம்பவே வேணாம். மார்க்கம் எதை சொல்லுதோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அதுதான் சரியானது. தர்காவுக்கு போகலாமா போகக்கூடாதா? ரசூலுல்லாஹ் அப்படி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தர்காங்கிற கான்செப்டே இல்லைன்ட்டாங்க. நம்ம என்னதான் பண்ண முடியும் இதுக்கு மேல? நம்ம என்னதான் அழுதாலும் அடம் பிடிச்சாலும் இல்லைனா இல்லை தானங்க, இல்லைதான். இறந்தவங்களுக்கு ஃபாத்தியா ஓதுன்னு இன்னைக்கு உள்ள கலாச்சாரம். சரி, ஃபாத்தியா ரசூலுல்லாஹ் ஓதுனாங்களா?
துவா தான் செய்ய சொன்னாங்க. துவானா என்ன தெரியுமா? நீங்க தனிப்பட்ட முறையில் உட்கார்ந்து செய்யறது. இதான மார்க்கம் சொல்லிச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் அதான் நமக்கு சொன்னாங்க. இதா ஸல்லைத்தும் அலல் மய்யித், நீங்க மையத்துக்கு தொலை வச்சீங்களா ஆனால் ஃபஅக்லிஸு லஹு அத்ஆ, நீங்க துவாவை வந்து இஹ்லாஸோட செய்யுங்க. ஏதோ எடுத்தவங்க கௌத்தம்னு செய்யக்கூடாது. வந்து உட்கார்ந்துட்டு தலையெழுத்தேன்னு துவா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது அஜ்ரத்து சுத்தி உட்கார்ந்து பாத்தியா ஓதுறாரு, இவர் உட்கார்ந்துக்கிட்டு ஆமீன் சொல்றாரு. இவர் என்ன துவா செஞ்சாரு? சரி துவா செய்யணும் தானே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஹ்லாஸோட செய்யணும்டாங்கல்ல. நான் இஹ்லாஸோட செய்யறேன். அஜ்ரத்து ஓதும் போது எனக்கு என்னன்னே புரியலையே, அவர் சொல்றதே எனக்கு விளங்கவே மாட்டேது. நான் உட்காந்து ஆமீன் ஆமீன்னுக்கிட்டு இருந்தேன்னா நான் என்னைக்கு துவா செஞ்சேன்? அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? நீ இண்டிவிஜுவலா துவா செய். மியூச்சுவலா உட்காந்துக்கிட்டு கோரஸா என்ன செய்யக்கூடாது? ஆமீன் சொல்லக்கூடாது. தனிப்பட்ட முறையில் நீங்க துவா செய்யுங்க. ஒரு தாய் வந்து இறந்துட்டாங்க, தகப்பன் இறந்துட்டாரு. இப்போ புள்ள என்ன செய்யணும் தெரியுமா? உண்மையான சுண்ணத்தை கடைபிடிக்கிறதா இருந்தா அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் புள்ளையாகப்பட்டவங்க இவங்க தனிப்பட்ட முறையில் அல்லாஹ் இடத்துல அழுது துவா செய்யணும். அதான மார்க்கம், அதான பாசம். ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க. ஒரு மனுஷன் மௌத்தா போயிட்டான்னு சொன்னா 3 விஷயம் தான் அவனுக்கு பின்னாடி வரும் மௌத்துக்கு பின்னாடி. அது என்னது? ஒன்னு சதகத்துல் ஜாரியா, இன்னொன்று பலனுள்ள கல்வி. பலனுள்ள கல்விண்டா நீங்க படிச்சு கொடுத்துட்டு மௌத்தா போயிட்டா அந்த படிப்பினுடைய நன்மையும் கிடைக்கும். அல்லது நான் வந்து படிக்கல, என்கிட்ட காசு இருக்கு, நான் வந்து இலவசமா மக்களுக்கு கல்வியை கொடுத்தேன், பணத்தை செலவழிச்சு அந்த வாதியார்கள்லாம் நான் பணம் கொடுத்துட்டேன், இப்படி போயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கும் நான் வந்து உதவி செஞ்சிருக்கேன்ல, இந்த நன்மை மௌத்துக்கு அப்புறம் கிடைக்கும். 3வது என்னதுங்க? அவ் வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, அவருக்காக அவருடைய சாலிஹான பிள்ளை செய்கிற துவா. சாலிஹ் இல்லாத பிள்ளை செஞ்சானா அதெல்லாம் ஏத்துக்கிற மாட்டான்ல. இவன் தொழுகவே மாட்டான், நோன்பும் வைக்க மாட்டான், வாரத்தோடனா ஜும்மாக்கு மட்டும் கடைசி ஆளா போயிட்டு முதலா வெளியே வந்துடுறான். இவர் என்ன செய்யறாரு? அஜரத்தை கூட்டு பாத்தியா ஓதுறாரு. இதை ரசூலுல்லாஹ் வந்து ஏத்துக்குருவாங்கன்னு சொல்லல. எதை ஏத்துக்குருவானா? அல்லாஹ் இவன் சாலிஹா இருந்து துவா செய்யும். சாலிஹ்னா என்னது? சாலிஹின் பேர் வச்சுக்கிற கிடையாது. இவர் 5 வேளை தொழணும், அதான சாலிஹு. நல்லடியானுக்கு என்னங்க அழகு? 5 வேளை தொழணும், மார்க்கத்தை கடைபிடிக்கணும். அப்போ உன்னுடைய தாய் தகப்பனுக்கு நீ துவா செய்யணும்னாலும் கூட நீ தொழுதுதான் ஆகணும்னு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லு. தொழாம இருந்தா எப்படி ஏத்துக்கிறப்படும்? ஏத்துக்கிறப்படாது. அப்போ நீங்க நல்லா பாருங்க, ரொம்ப எளிமையா சொல்றேன். என்னுடைய இறந்து விட்ட தாய் தகப்பனுக்காக நான் நேரடியாக துவா செய்தால் அதுல நன்மை அதிகமா, அல்லது வருஷத்துல ஒரு முறை வருஷ பாத்தியான்னு ஓதுறேன், எல்லாரும் உட்கார்ந்து சுத்தமா ஓதுறாங்க, நான் ஆமீன் மட்டும் சொல்றேன், இதுல நன்மை அதிகமா? நான் துவா செய்யறதான நன்மை அதிகம். நான் ஒரு நாளைக்கு 5 வேளை துவா செஞ்சேன்னு சொன்னா மாசத்துக்கு 150 வேளை துவா செய்வேன். வருஷத்துக்கு எத்தனை ஆச்சுங்க? 1800 தடவை. வருஷத்துக்கு 1800 தடவை நான் சுன்னத்தை கடைபிடிச்சா, நபி வழியை கடைபிடிச்சா, நானா துவா செஞ்சா அவ்வளவு தூரம் செய்யறேன். வருஷ பாத்தியா ஓதுன்னு வச்சுக்கோங்க, வருஷத்துக்கு எத்தனை தடவை? ஒரு தடவை. எது வேணும்? இதுதான் ஈஸி. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நீங்க வந்து குழம்பவே வேண்டாம், ரொம்ப எளிமை. மவுத்து வீட்டுல பாத்தியா ஓதுறாங்க, ரசூலுல்லாஹ் ஓதுனாங்களா இல்லையா? ஓதல. நம்மளும் என்னதான் செய்யணும்? ஓதக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பயான் விஷயங்களை எப்படி மக்களுக்கு மார்க்கத்தை சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, நம்மளும் அதைத்தான் செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து திருமணத்தை எப்படி நடத்துனாங்க, இந்த மாதிரி நடத்துனாங்க, நம்மளும் அதே மாதிரி செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தேவையற்ற அனாச்சாரங்களை தவிர்த்துக்கிட்டாங்க, நாமளும் தவிர்த்துக்கணும். இவ்வளவுதான் விஷயம். அப்போ எந்த விதமான குழப்பமும் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, நான் உங்களை தெளிவான மார்க்கத்தில் விட்டுட்டு போறேன். லைலுஹா க நஹாரிஹா, அதனுடைய இரவு கூட பகல் போல தெளிவாக இருக்கும். இருட்டுங்கிறது என்னதுதான்? குழப்பம். இப்ப இருட்டுல இந்த லைட்டை ஃபுல்லா ஆஃப் பண்ணிட்டு சும்மா உட்காருங்கன்னா என்ன தெரியும்? யார் பக்கத்துல உட்காந்துருக்காங்கன்னே தெரியாது இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த இஸ்லாத்துல இருட்டுக்கே வேலை கிடையாது. இருட்டு கூட எது மாதிரி இருக்குமா? பகல் போல தெளிவாக இருக்கும். இஸ்லாம் தெளிவானது. இஸ்லாத்துல எந்த குழப்பமும் கிடையாது. எல்லாமே திறந்த புத்தகமா குர்ஆன் ஹதீஸ் மக்கள் மத்தியில அவைலபிளா இருக்கு. நம்ம ஒன்றும் தேடி பிடிச்சிட்டு அமெரிக்கால மியூசியத்தில் இருக்குங்க, குர்ஆன் எங்க இருக்குன்னே தெரியல, அந்த மாதிரிலாம் அங்கே ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஓப்பனாக தான் இருக்கு. விஷயம் என்னண்டா, நம்ம எடுத்து கடைபிடிக்கிறது தான் பாக்கி இருக்க ஒழிய நீங்க எந்த குழப்பமும் வேண்டாம். திருமணம், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து எல்லாத்துலயும் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தை பாருங்க, உங்க அறிவுக்கு உட்பட்டு பாருங்க, எது சரியா இருக்கோ அதை நீங்க எடுத்து கடைபிடிங்க. அதான் மார்க்கத்தில் உள்ளது. எனவே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி இன்னத் தீன யுஸ்ரும், இஸ்லாம் இலகுவானது தான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. இஸ்லாமிய மார்க்கம் உன்னை சரின்னு சொல்லிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அனுமதின்னு சொல்லிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது இந்த சமுதாயத்துக்கு நல்லதுன்னு அர்த்தம். அதுல நம்ம ஆராய்ச்சியை பண்ண வேண்டாம்.
இஸ்லாமிய மார்க்கம் உன்னை தப்புன்னு சொல்லிருச்சுன்னா அது இந்த சமுதாயத்திற்கு கேடுன்னு அர்த்தம். அதையும் ஆராய்ச்சியே பண்ண வேண்டாம், கண்ணை மூடிக்கிட்டு ஏற்றுக்கலாம். வரதட்சணை வாங்காமல் திருமணம் முடியுங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. நல்லதா கெட்டதா? ரொம்ப நல்லது. பாத்தியா ஓதாம நீயே உன் தாய் தகப்பனுக்கு துவா செய்ப்பான்னு சொல்லுது. நல்லதா கெட்டதா? மிகவும் நல்லது. அதே மாதிரி வட்டிக்கு வாங்காதீங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. வாங்கினவங்க நிம்மதியா இருக்காங்களா, வாங்காதவங்க நிம்மதியா இருக்காங்களா? வாங்காதவங்க தான் நிம்மதியா இருக்கான். வாங்கினவனுக்கு வாங்கும் போது ருசியாக இருக்கிறது. வாங்கிட்டு கடைசியில வட்டிக்காரன்ட்ட வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கும்போது ஐயோ அல்லா ஏன்டா இந்த கர்மத்தில் விழுந்தேன் இப்படி சொல்லாத ஒரு ஆள் இருக்காங்களா? ஊர் உலகத்தில் உள்ள எல்லாரும் வாங்கிவிட்டதை தான் சொல்றாங்க. அதுவும் வேண்டான்னு சொல்றோம். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் மனிதனுக்கு இலகுவானதை தான் சொல்லுகிறது. அதுதான் நமக்கு ஈஸியானது. சுருக்கமாக சொல்ல போனால் குர்ஆன் ஹதீஸ் ரெண்டுல இருக்கிறது ஏத்துக்குவோம், இல்லாததை இல்லைன்னு ஏத்துக்குவோம். அதுதான் இஸ்லாமிய மார்க்கம் சரியான மார்க்கம். சரி, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.